ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Taxpuram. இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஜென்ரலாக தாங்க ஒரு 2-3 பிஸ்னஸ் அப்டேட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா. ஃபஸ்ட்டு வந்து கிரிப்டோ அப்டேட்டு. ஸோ கிரிப்டோ நமக்கே தெரியும், மார்க்கெட் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. பிட்காயின் வந்து 16,000 அப்படியே தள்ளாடிட்டுருக்கு. ஸோ அதுக்கு கீழே கூட போக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 12,000 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், FTX அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து வைண்ட் அப் ஆனதுனால இது ஒரு பெரிய இம்பேக்ட். ஸோ அடுத்தடுத்த என்ன நிறைய நெகட்டிவ் நியூஸ் தான் வந்து கிரிப்டோவில் வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு 6 months 1 year முன்னாடி நம்ம பார்த்தோம்னா கிரிப்டோ வந்து $2 trillion இருந்தது டோட்டல் மார்க்கெட் கேபிட்டல். இப்போ கிட்டத்தட்ட 60% டவுன் ஆகி 800 பில்லியன் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஜென்ரலி மார்க்கெட் வந்து எவ்ரி இயர் இப்போது நவம்பர் டிசம்பர் இல்லையா, டிசம்பர் அப்படின்னாலே இந்த கிறிஸ்மஸ் டைம் மக்கள் நிறைய வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ செலவு பண்ணுவாங்கன்னா காசு விட்ரா பண்ணுவாங்க. ஸோ விட்ரா பண்ணும்போது மார்க்கெட்லேருந்து பணம் வெளியே போனால் மார்க்கெட் கம்மியாகும். ஸோ அந்த ட்ரெண்டில் பார்த்தோன்னா ஆக்சுவலாக கிரிப்டோ மார்க்கெட் இன்னுமே டவுன் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்டு நிறைய அனானிமஸ் சில வாலெட்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ETH வந்து டம்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமாக நெகட்டிவ் திங்ஸ் வந்து கீப் ஆன் ஹேப்பனிங் இந்த கிரிப்டோ. இப்போ ஒரு 4-5 இன்ஸ்டன்சஸ் இந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இல்லை ஒரு கவர்னன்ஸ் ஏதாவது வந்துருச்சுன்னா வந்து ஐ திங்க் கிரிப்டோ அதிகமாக ஆக வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். கேட்டால் அந்த வால் மாதிரி தான், இப்படி போகுமா அப்படி போகுமான்னு தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஈவன் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட லிமிட்டடாக இன்வெஸ்ட் பண்ணுறது என்னோட சஜஷன். ரெண்டாவது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சார் நான் NPSல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வந்து PFல இன்வெஸ்ட் பண்ணால் நல்லதா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், NPS வெர்சஸ் PF அப்படின்னு. அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு டவுட் இருக்குன்னா, ஜென்ரலி உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா NPSல போடலாம். இப்போ நீங்கள் 25 வயசு இந்த மாதிரி இருக்கீங்கன்னா NPSல போட்டால் ரிட்டர்ன் அதிகமாக வரும். PPFல வந்து உங்களுக்கு 7.5%, வேறஸ் NPSல ஈக்விட்டியில் நீங்கள் போனீங்கன்னா ஆன் ஆவரேஜ் 10-12% வரும். ஸோ ஒரு 10 வருஷம் நீங்கள் PPFல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் NPSல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம தெரியும், மார்க்கெட்டில் வந்து இப்போ ரெசெஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ யூஎஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம், நிறைய கம்பெனிஸ் வந்து IT எம்ப்ளாயீஸை வந்து தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அமேசானில் சில பேர் எடுத்துகிட்ருக்காங்க, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எம்ப்ளாயீஸ். எனிவேஸ் ட்விட்டர் அக்வயர் பண்ணதுனால அங்கே நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கு. இந்தியாவிலையும் அது ஃபாலோ ஆகுமா அப்படின்னா நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியன் IT இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்லி மோஸ்ட் ஆஃப் த திங் டிபெண்ட் அப்பான் ஃபாரின் இன்கம் தான். ஸோ அங்கே யூஎஸில் வந்து டவுன் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி இங்கேயும் டவுன் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெசெஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு தான் நம்ம சொல்லலாம். பட் இப்போ நம்ம ஆஸ் எ யூஸராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு, அடுத்த 18 மாதம் அந்த மாதிரி வந்து அதிகமான செலவுகள் இல்லை புது கமிட்மெண்ட்ஸ், புதுசாக கார் வாங்குறது இல்லை வீடு வாங்குறது இல்லை ஏதாவது ஒன்று உங்கள் சம்பளத்தில் ஏற்ற விட வந்து 60-70% வந்து EMI வந்துடுது. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அடுத்த 6 மாதம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது குளோபல் லெவல்லையே பார்த்தீங்கன்னா, இது கிரிப்டோவால் இருக்கட்டும் இல்லை நார்மல் மார்க்கெட்லேயுமே இருக்கட்டும். ஸோ நிறையவே டவுன் சைட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஃப்ரெஷ் கமிட்மெண்ட்ஸ் போனீங்க அப்படின்னாலும் உங்களால் அந்த EMI கட்ட முடியுமா? ஒருவேளை சடனாக எனக்கு வேலை போச்சுன்னா 4-5 மாதம் கேப் வந்துச்சுன்னா அதை வந்து உங்களால் பேர் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் ரிலேட்டட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா எங்களோட டெலிகிராம் சேனலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹோப் இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி அப்டேட்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் Taxpuram. தேங்க்யூ.